கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வேளையிலே நாம் தியானம் செய்ய போகிறதான தலைப்பு, சிலுவையை சுமக்கிறதான சீஷன். சிலுவையை சுமக்கிறவர்களிடத்திலே என்னென்ன தகுதிகளை ஆண்டவராகிய இயேசு எதிர்பார்க்கிறார் என்பதை பற்றி நாம் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறதான வார்த்தைகளில் இருந்து நாம் கவனிக்க இருக்கிறோம். சிலுவையை நாம் எப்படி சுமக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கவில்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தீர்மானிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதுல முதல் குறிப்பு இருக்கு, இயேசுவுக்கு தகுதியானவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு பின்னாடி செல்றவங்க தான் அவருக்கு தகுதியானவர்கள், பாத்திரமானவர்கள். அப்ப நம்ம என்னைக்கு ஒருத்துவையிலா மாறுறோம், நம்ம என்றைக்கு தகுதியானவர்களாய் மாறுகிறோம், நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றும் பொழுதுதான் நாம் அவருக்கு தகுதியானவர்களாய் நாம் மாறுகிறோம். இப்ப உலக பிரகாரமான காரியங்களில் நிறைய தகுதிகள் இருக்கிறது. சிலர் நம்ம மதிப்பிட வேண்டும் என்றால், நம்மை தகுதியானவர்களாய் எண்ண வேண்டும் என்றால், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய கல்வி, நம்முடைய தோற்றம், இது எல்லாத்தையும் உலக மனிதர்கள் பார்ப்பார்கள். ஆனா ஆண்டவர் நம்மிடத்திலே பார்க்கிறதான தகுதி என்ன தெரியுமா? நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்பதாக செல்ல வேண்டும். அப்பதான் நாம் அவருக்கு பாத்திரவான்களாக மாற முடியும். அன்பானவர்களே, அப்ப ஆண்டவருக்கு பாத்திரமானவர்களாய், ஆண்டவருக்கு தகுதியானவர்களாய் நாம் மாற வேண்டியது அவசியம். ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தி வாழ வேண்டியது அவசியம். அதற்கு நாம் என்ன செஞ்சோம்னா, சிலுவை சுமந்துதான் ஆகணும். சிலுவையை சுமக்காமல் நாம் என்ன செய்ய முடியாதுன்னா, அவருக்கு பாத்திரவான்களாக மாற முடியாது. இரண்டாவது, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். அப்ப நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அவன் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் தான் தெரியுமே, கற்பனைகள் எல்லாம் நீ கைக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஐஸ்வர்யவான் பதில் சொல்லுகிறான், சிறு வயது முதற்கொண்டு நான் என்ன செய்யறேன், நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா சட்டங்களையும் அப்படியே பின்பற்றிட்டு வர ஆண்டவரேன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றார், இன்னும் ஒரே ஒரு குறை உனக்கு இருக்கு, நீ உன்னுடைய ஆஸ்தியை விற்று என்ன செய்ய, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறமா சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதிலே நாம் விட வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்ப இந்த மனிதன் ஆஸ்தியின் மேலதான் அவனுடைய இதயத்தை வச்சிருக்கான். இதை ஆண்டவர் சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சானா, துக்கத்தோடே திரும்பி போய்விட்டான் என்று அங்க எழுதியிருக்கிறது. இப்ப ஆண்டவராகிய இயேசு ஐஸ்வர்யத்தை விற்றுவிட்டு வந்தால்தான் எனக்கு பின்னாடி வர முடியும் அப்படி சொல்லல. அவனுடைய மனநிலையை சோதிக்கும்படி ஆண்டவரை சொல்லுகிறார். அப்ப உடனே என்ன செய்யலாம், துக்கத்தோடே திரும்பி போய்விட்டான். இவன் நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களை எல்லாம் பின்பற்றினேன் என்று சொன்னது பொய். சிறு வயது முதல் நான் பின்பற்றினேன் என்று ஆண்டவரிடத்தில் சொன்னது உண்மை கிடையாது. இப்ப ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை இவன் பின்பற்ற விரும்பவில்லை. எலிசா என்கிற தேவனுடைய மனிதனை பற்றி நாம் பார்க்கிறோம். எலிசாவை அழைக்கிறார். ஒண்ணுமே செய்யல, எலியாவுடைய சால்வை எடுத்து எலிசாவின் மேல போட்டு போயிட்டே இருக்காரு. எலிசா ஓடி வருகிறார், ஆண்டவனே நான் போய் என்னுடைய பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு
12 ஏர்களை பூட்டி ஓட்டி கொண்டிருந்ததான எலிசா அந்த ஏறு கலப்பையெல்லாம் வெட்டி பொளந்து அந்த மிருகஜீவன்லாம் அடித்து எல்லாருக்கும் விருந்து வச்சுட்டு இப்ப என்ன செய்யறாருன்னா எலியாவுக்கு பின்பதாக போயிட்டே இருக்கார். எலியாவுக்கு எலிசா செய்த பணிவிட என்ன தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று எழுதியிருக்கிறது. முற்காலங்கள்ல கிராமங்கள்ல ஒரு ஏர் மாடு வச்சு விவசாயம் பண்ணாலே பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். இப்ப இந்த எலிசா 12 ஏர் மாடுகளை வைத்துக் கொண்டு விவசாயம் செய்கிற அளவுக்கு பெரிய பண்ணையார். ஆனா இப்ப எலியாவிடத்துல வந்து சாதாரணமான சிறிய சிறிய பணிவிடைகளை வேலைகளை எலிசா செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையாகவே தேவனுடைய சித்தத்தை நாடி வருவருடைய அனுபவம். இவன் ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது இவன் சரி ஆண்டவரை கொடுத்துறான்னு சொல்லியிருக்கலாம். சகையோடு ஆண்டவர் சொல்றாரு, சகையோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உடனே அவன் நின்று சொல்லிட்டான், ஆண்டவரே நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கு திருப்பி கொடுத்துறேன், என்னுடைய ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு தரேன் என்று சொல்லி இயேசு சந்தித்த உடனே சகையின் வாழ்க்கை மாறியது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதுதான் உண்மையான மாற்றம். அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல எதை விட சொல்றாரோ அதை விடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒருவேளை எங்கள்கிட்ட என்ன பெரிய ஆசை எல்லாம் ஒண்ணும் இல்ல, வித்து கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆசை எங்கள்கிட்ட கிடையாது, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை பின்பற்றுவதற்கு, ஆண்டவரை சேவிப்பதற்கு எது தடையா இருக்கிறதோ அதை விட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். 3வது லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதுல கிட்டத்தட்ட 4 குறிப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 குறிப்பு சொல்லியிருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். 3வது குறிப்பு. அப்ப ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பது ஒரு விருப்பம். இப்போ திருச்சபைக்கு வருகிற யாரையும் நாம் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி நீங்கள் சபைக்கு வந்துதான் ஆக வேண்டும், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று நாம் யாரையும் வற்புறுத்துவதில்லை, கட்டாயப்படுத்துவதில்லை. யார் இயேசுவை பின்பற்ற வருகிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் தம்முடைய சீடராக மாற்றுகிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிறதான விருப்பம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். இப்ப உலக பிரகாரமான விருப்பம் உள்ள மக்களை என்ன செய்ய முடியாதுன்னா இயேசு தம்முடையவர்களாக மாற்ற முடியாது. சிலர் நாம் பேசும் பொழுது அவங்களுடைய விருப்பம் வேறையா இருக்கும். கர்த்தரை பற்றியோ, வேதத்தை பற்றியோ, ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றியோ, ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றியோ, பரிசுத்தத்தை பற்றியோ, இதை பற்றியதான எந்த எண்ணமுமே இருக்காது. அவருடைய சிந்தை, அவருடைய விருப்பம் எல்லாமே வேறையா இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாதுன்னா இயேசுவை பின்பற்ற முடியாது. அப்போ பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு விருப்பம் வேண்டும். அடுத்து 4வது குறிப்பு, தன்னைத்தான் வெறுத்து. அப்போ நம்மை வெறுக்கிற அனுபவம், இது வந்து வாழ்க்கையை வெறுக்கிறது கிடையாது. இந்த வெறுத்து போய் என்று சொல்வது விரக்தியான வாழ்க்கை, தோல்வியின் வாழ்க்கை, நிம்மதி இல்லாத மனசஞ்சலம் உள்ள வாழ்க்கை, அப்படி நாம் எடுக்க கூடாது. தன்னைத்தான் வெறுத்து என்பது சுய வெறுப்பு. உலகத்தின் ஆசைகள், பாவங்கள், அசுத்தங்கள், இப்பிரபஞ்சத்தின் காரியங்கள், இவைகளை வெறுக்கிறதான அனுபவத்தை தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு பல பேர் தங்களுடைய வாழ்க்கையே வெறுத்து, தங்களுடைய அனுதின ஜீவியத்தை வெறுத்து, ஏதோ வேண்டா வெறுப்பாக கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். உலக மக்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மக்கள் அப்படி இருக்க கூடாது. நம்மை இந்த நம்முடைய இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை
ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் ஆண்டு சொல்லிருக்கார் இல்லையா, ஒருவன் தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும் சொல்ற. இப்போ வெறுப்பது என்பது நம்முடைய அனுதினம் நம்முடைய தோற்றத்தை வெறுப்பது அல்ல. இன்னைக்கு நிறைய பேரு சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்காது தெரியுமா, என்னுடைய தோற்றம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது, என்னுடைய கேரக்டர் எனக்கு பிடிக்காது. இப்படி தங்களையே வெறுக்கிறதான நிலை இருக்கக்கூடாது. மாறாக சுய வெறுப்பு என்பது உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், உலகத்திற்குரிய காரியங்கள், இவைகளை வெறுக்கிறதான அனுபவம் வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவின் சிலுவையை சுமக்க முடியும். அடுத்தபடியாக 5வது குறிப்பு, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. சிலுவை சுமப்பது என்பது ஒரு நாளுடைய வாழ்க்கை அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது டெய்லி, அனுதினமும் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பாடுகளின் பங்காளிகளாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும். என்றோ ஒரு நாள் பாடு அனுபவித்தேன், என்றோ ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக கஷ்டங்கள் சகித்தேன், அப்படி இல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிறதான ஏற்றத்தாழ்வுகள் மத்தியில், ஒவ்வொரு நாள் நமக்கு வருகிற பாடுகள், வேதனைகள் மத்தியில் நாம் என்ன செய்யணும், சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அடுத்து, என்னை பின்பற்ற கடவன். 6வது குறிப்பு, நாம் யாரை பின்பற்றணும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். வேற யாரையும் நாம் பின்பற்ற கூடாது. பரிசுத்தவான்கள், வேதாகம மனிதர்களை நாம் பின்பற்ற கூடாது. அவருடைய அறிவுரைகளை, அவருடைய படிப்பினைகளை நாம் கேட்கலாம், அவருடைய சாட்சிகளை நாம் கவனிக்கலாம். ஆனால் நாம் பின்பற்ற வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். ஏனென்றால் நம்மை ரட்சித்தவர் இயேசுதான். நம்மை ரட்சித்தது பவுல் கிடையாது. பவுலா உங்களுக்காக சிலுவையிலே மரணம் அடைந்தான் என்று பவுல் கேட்கிறார். அப்ப நமக்காக சிலுவையில் மரணம் அடைந்தவர், நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினவர், நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு. இன்றைக்கு பல பேர் பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்களை பின்பற்றுகிறார்கள். ஊழியக்காரர்களை போலவே அவங்க ஒரு குறிப்பிட்ட ஊழியரை பார்த்து அவங்களுடைய ஸ்டைலை பின்பற்றி அப்படியே அவங்களுடைய நடைமுறை பவனில் அப்படியே பின்பற்றி கொண்டிருப்பார்கள். அவைகள் சரியா அப்படின்னு கேட்டா, வேத அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்னா இயேசுவை தான் பின்பற்ற வேண்டும். சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். கடைசியாக 7வது குறிப்பு, லூக்கா 14:27 சொல்கிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்ப சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றினால்தான் நாம் என்ன செய்ய முடியும்னா அவருடைய சீஷர்களாய் இருக்க முடியும். சீஷத்துவம் என்பது சிலுவை சுமப்பதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சீஷனாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசுவை 12 சீஷர்கள் பின்பற்றினார்கள். 3.5 ஆண்டுகள் அவரை பின்பற்றி வந்தார்கள். ஆண்டவராக இயேசுவின் போதனைகளை கேட்டார்கள். அவருடைய படிப்பினைகளை அப்படியே பின்பற்றினார்கள். அவருடைய ஊழியத்தை முன்னெடுத்து சென்றார்கள். சீஷன் என்பவன் குருவை அறிந்தவன் தான் சீஷன். குருவை பின்பற்றுகிறவன் சீஷன். குருவுடைய போதனைகளை அப்படியே செயல்படுத்துவன் சீஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய சீஷராக இருக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும். அப்போ சிலுவை அப்படின்னு பொதுவா நம்ம சொல்லிடுறோம். சிலுவை என்பது அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. சிலுவை என்பது
பாடுகள் வரும்பொழுது சோர்ந்து போகாத ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. 3.5 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு ஊழியம் செய்தார். முடிவாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்ன தெரியுமா? சிலுவை மரணம். சில நேரம் நம்ம மற்றவர்களுக்காக தியாகம் செய்வோம், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், மற்றவர்களுக்காக ஊழியம் செய்வோம், மற்றவர்களுக்கு போதனை செய்வோம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். ஆனா அவங்க திருப்பி என்ன செய்ய பதில் கொடுப்பாங்க? பாடுகளை நமக்கு பரிசாய் கொடுப்பார்கள். நிந்தையை, அவமானத்தை பரிசாக கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது மனரம்யத்தோடு இயேசுவைப் போல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த மாதிரியை அப்படியே பின்பற்ற வேண்டும். அதுதான் சிலுவையை சுமப்பது. அனுதினமும் நமக்கு வருகிறதான எதிர்ப்புகள், பிசாசின் போராட்டங்கள், மனிதர்களால் வருகிற தந்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ நிமித்தம் வருகிறதான ஏற்ற தாழ்வுகள், இவைகளை பார்க்கும் பொழுது நாம் கலங்கி போகாமல் உற்சாகமாய் முன்னோக்கி செல்வதுதான் சிலுவையை சுமப்பது. சிலுவையை சுமப்பவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ஆண்டவரிடத்துல முறுமுறுக்க மாட்டாங்க. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வேதனைகள், ஏன் நான் இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் சகிக்கிறேன்? நான் விசுவாசி தானே, நான் கர்த்தருடைய நாமத்தை பின்பற்றுகிறவர் தானே, வேதம் வாசிக்கிறவன் தானே, ஏன் எனக்கு இப்படிப்பட்டதான தடுமாற்றங்கள் என்கிறதான கேள்வியை யார் கேட்க மாட்டாங்க? சிலுவையை சுமக்கிற இயேசுவின் சீடர்கள் கேட்க மாட்டாங்க. இப்ப இயேசு சிலுவை பரிசாக அளிக்கப்பட்டது. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்துட்டு போயிட்டே இருக்காரு. எந்த கேள்வியும் இயேசு கேட்கவில்லை. அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல என்ன செஞ்சாரு? தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். என்ன வேதனை படிக்கிறோம் அன்பானவர்களே? அவர் சிலுவை என்பது நமக்கு வருகிற பாடுகள் மத்தியிலே நாம் மனரம்யத்தோடு கர்த்தரை சேவிப்பது, அவரை பின்பற்றுவதுதான். இப்படி 7 குறிப்புகளை நாம் படித்தோம். இந்த வசனங்களை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த குறிப்புகளை பின்பற்றினால்தான் நாம் உண்மையாக ஆண்டவருடைய சீடர்களாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சிலுவையை நாம் என்ன செய்வோம்? அவரை பின்பற்ற விரும்பி நம்மை வெறுத்து நமது சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுவோம். அவருடைய சீடர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.